السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله. وصلى الله وسلم على سيدنا محمد وعلى آله وأصحابه وأزواجه وذرياته وأهل بيته وأتباعه أجمعين، أما بعد. فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. من أجل ذلك كتبنا على بني إسرائيل أنه من قتل نفسا بغير نفس أو فساد في الأرض فكأنما قتل الناس جميعا ومن أحياها فكأنما أحيا الناس جميعا. الآية. قال النبي صلى الله عليه وسلم: انصر أخاك ظالما أو مظلوما، أو كما قال صلى الله عليه وسلم. புகழ் அனைத்தும் ஏக இறைவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டுமே உரித்தாகட்டுமாக. அல்லாஹினுடைய சலாத்தும் சலாமும் அன்பும் அருளும் நம் உயிரினும் மேலான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அன்னவர்களுடைய தோழர்கள், குடும்பத்தார்கள், அவர்களை பின்பற்றி வந்த தாபிஈன்கள், தபஉ தாபிஈன்கள், ஃபுகஹாக்கள், ஷுஹதாக்கள், நல்லவர்கள் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலவற்றுமாக. அல்லாஹினுடைய மேலான ரஹ்மத்தையும் அவனுடைய பொருத்தத்தையும் பெற்றுக்கொண்ட நல்லடியார்களுடைய கூட்டத்திலே அல்லாஹ் நம்மை கபூல் செய்தருள்வானாக. வாழும் காலம் எல்லாம் நிம்மதியாகவும் ஆரோக்கியமாகவும் வாழக்கூடிய பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. வாழ்க்கையின் எல்லா நிலைகளிலும் தக்வா என்னும் இறையச்சத்தை எடுத்து நடப்பதற்கு பாக்கியம் தந்தருள் புரிவானாக. கண்ணியத்திற்குரியவர்களே, இஸ்லாம் ஒரு மனிதனுக்கான உரிமை உறுதி செய்கிறது. அவன் முஸ்லிமோ அல்லது காபிரோ, உலகத்திலே எல்லோரும் வாழ்வதற்கான உரிமை இருக்கிறது. யாரும் யாரின் மீதும் அநியாயமாக கை வைக்க முடியாது. கடந்த 22ஆம் தேதி காஷ்மீர் பள்ளத்தாக்கிலே நடந்த ஒரு கொடூரமான கொடுமையான தாக்குதல், ஏறத்தாழ 26 நபர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் போர் வீரர்களோ இராணுவமோ அல்ல, அவர்கள் பொதுமக்கள், சுற்றுலா பயணிகள். சுற்றுலாவுக்காக தங்களுடைய சந்தோஷத்தை நிறைவு செய்வதற்காக அவர்கள் அது போன்ற இந்தியாவின் சுவிட்சர்லாந்து என்று சொல்லப்படக்கூடிய பஹல்காமிலிருந்து 5 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு மலைப்பகுதி கூடி இருக்கக்கூடிய கூட்டத்திலே எந்த காரணமும் இல்லாமல் அவர்களின் மீது துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டிருக்கிறது. இது உண்மையிலேயே கண்டிக்கத்தக்கது. இதை நாம் நம்முடைய சமூகத்தின் மூலமாகவும் முஸ்லிம்களின் மூலமாகவும் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த நாட்டு மக்களின் மூலமாகவும் நாம் இதில் கண்டிப்பாக கண்டனம் தெரிவித்தாக வேண்டும். இது ஒரு சாதாரணமான படுகொலை அல்ல. இஸ்லாம் என்பது எதிரிகளை அழிக்க சொல்கிறது என்றால் அதற்கான சில சட்டங்களை, சில முறைகளை வகுத்து கொடுத்திருக்கிறது. நாட்டுக்கு நாடு யுத்தம் நடக்கும் என்பதிலே சந்தேகம் இல்லை. யுத்த களத்திலும் கூட எப்படி நடக்க வேண்டும் என்பதற்கான வழிகாட்டலை இஸ்லாம் அழகாக கொடுத்திருக்கிறது. யுத்த களத்தில் நீங்கள் பெண்களை கொல்லாதீர்கள் என்று சொல்கிறது இஸ்லாம், சிறுவர்களை கொல்லாதீர்கள் என்று சொல்கிறது இஸ்லாம், உங்களை எதிர்த்து தாக்க வராமல் ஒரு ஓரமாக ஒதுங்கி இருப்பவர்களை அடிக்காதீர்கள், தொல்லை தராதீர்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு நிலையிலே ஒரு சுற்றுலா தலத்தில் நடந்த இந்த படுகொலை சம்பவம், துப்பாக்கிச் சூடு உண்மையிலேயே கண்டனத்திற்குரியது என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. ஏனென்று சொன்னால் உலகத்திலே ஆரம்பமாக ஒரு கொலை நடந்தது. ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய 2 பிள்ளைகள்
ஹாபில் காபில் 2 பேருக்கும் மத்தியில் ஏற்பட்ட சண்டையிலே ஒருவன் ஒருவரை கொலை செய்கிறான். ஹாபிலை காபில் கொலை செய்கிறார். அந்த கொலையின் மூலமாக உலகத்திலே கியாமத் வரையிலும் எத்துணை கொலை நடக்குமோ அந்த கொலையிலிருந்து ஒரு பங்கு காபீலுக்கு போய் சேரும் என்ற ஹதீஸிலே பார்க்கிறோம். ஏனென்றால் உலகத்திலே முதலாவது கொலையை அறிமுகப்படுத்தியவன் அவன். அதுவரையிலும் கொலை என்பது கிடையாது. முதல் மரணம், அந்த மையத்தை எப்படி புதைப்பது என்று கூட தெரியாமல் தெரிந்தான் காபில். குர்ஆன் சொல்லக்கூடிய சரித்திரம். அதை தொடர்ந்துதான் அல்லாஹ் சொல்லுவான், மின் அஜலி தாலி, இதன் காரணமாகத்தான், அநியாயமாக மக்கள் படுகொலை செய்யப்படுவதை தடுப்பதற்காகத்தான் கதபனா அலா பனி இஸ்ராயில், பனு இஸ்ரவேலர்களின் மீது நாம் விதியாக்கி விட்டோம். யாராவது அன்னஹு மன் கஸல நஃப்ஸன் பிகைரி நஃப்ஸின் அவ் ஃபஸாதின், பழிக்கு பழி என்று இல்லாமல், பழிக்கு பழி வாங்குவதற்கு இஸ்லாம் அனுமதி கொடுக்கிறது. வலக்கும் ஃபில் கிஸாஸி ஹயாத்துன், யாராவது அநியாயமாக ஒருவனை கொன்று விட்டால் அவனிடம் பழி வாங்குவதற்கு அனுமதி இருக்கிறது. வலக்கும் ஃபில் கிஸாஸி ஹயாத்துன், பழி வாங்குவதிலே உங்களுக்கு ஹயாத் இருக்கிறது என்று சொல்கிறது குர்ஆன். பழி வாங்காமல் விட்டுவிட்டால் உலகத்திலே கொலை நடப்பது சகஜமாகி போய்விடும். கொலையை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று சொன்னால் அதை அரசாங்கம் அதற்காக அவர்களிடமிருந்து பழி வாங்க வேண்டும். ஆனால் அதே சமயத்திலே அந்த எந்த காரணமும் இல்லாமல் பிகைரி நஃப்ஸின் அவ் ஃபஸாதின் ஃபில் அர்தி, பூமியிலே அவர்கள் எந்த குழப்பமும் விளைவிக்கவில்லை, அரசாங்கத்திற்கு எதிராக எந்த குழப்பமும் செய்யவில்லை, அவர்கள் பூமியில எந்த பசாதையும் பிரச்சனையையும் ஏற்படுத்தாத நிலையில் யாராவது ஒரு உயிரை கொன்றால் குர்ஆன் சொல்லும், அன்னமா கஸலன்னாஸ ஜமீஆ, அவன் எல்லா மக்களையும் கொன்றவனை போன்று. கொன்றது ஒரு உயிர், ஒரு உயிரை கொன்றவன் கஸலன்னாஸ ஜமீஆ, அனைத்து மனித சமுதாயத்தையும் அவன் கொன்றால் எவ்வளவு பெரிய கொடும்பாவியோ அதே மாதிரியான பாவி என்று சொல்லும் குர்ஆன். ஏன் அப்படி சொல்கிறது? ஒருவனை கொள்பவன் இரண்டாவனை கொள்வான், மூன்றாவனை கொள்வான், நானாவது ஒருவனையும் விட்டு வைக்க மாட்டான். அதே சமயத்தில் வமன் அஹ்யாஹா ஃபகன்னமா அஹ்யன்னாஸ ஜமீஆ, யாராவது ஒருவனை வாழ வைத்தால், அவனை கொல்லாமல் ரோட்டிலே நடந்து செல்கிறோம், நாம் எந்த பாதுகாப்பை தேடுகிறோம்? யாரிடத்திலும் பாதுகாப்பு தேடவில்லை. நடு ரோட்டில் நடந்து செல்கிறோம், பயணம் செய்கிறோம், யாரும் நம் மீது கை வைப்பதில்லை. அல்லாஹ் பாதுகாப்பை கொடுத்திருக்கிறான். அப்படியான ஒரு பாதுகாப்பான நாடு நாம் செல்கிறோம், நம்ம மீது யாரும் கை வைப்பதில்லை. ஏன்? இப்படி நாம் போகும் பொழுது யாரையும் தொல்லை தராமல் நாம் செல்கிறோம் என்று சொன்னால் நாம் அவரை வாழ வைத்திருக்கிறோம். அவரை தொல்லை கொடுக்கவில்லை, அவருக்கு கஷ்டம் கொடுக்கவில்லை என்றால் வமன் அஹ்யாஹா, ஒரு நபரை வாழ வைத்தால் ஒட்டுமொத்த உலகத்தையும் வாழ வைத்தது போன்று அல்லாஹ் சொல்லுவான் குர்ஆனில். ஒரு நபரை வாழ வைத்தால் ஒட்டுமொத்த உலகத்தையும் வாழ வைத்த நன்மைக்கு சமம் அது. அப்படிப்பட்ட ஒரு வாழ் உரிமைக்கு இஸ்லாம் பெரிய முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறது. எல்லோருக்கும் உலகத்திலே வாழக்கூடிய உரிமை உண்டு. அதை யாரும் தடுத்து நிறுத்த முடியாது, அதை யாரும் தடுக்க கூடாது என்பதை இஸ்லாம் ரொம்ப வலியுறுத்தி சொல்லக்கூடிய விஷயம். உயிருக்கு இருக்கக்கூடிய மரியாதை சாதாரணமானதல்ல. அல்லாஹ் குர்ஆனிலே பல இடங்களில் சொல்லுவான், வலா தக்துலுன் நஃப்ஸல்லதி ஹர்ரமல்லாஹு இல்லா பில் ஹக், அல்லாஹ் ஹராமாக்கி வைத்த உயிரை கொல்லாதீர்கள் என்ற காரணமும் இன்றி கொல்லாதீர்கள். திரும்ப திரும்ப ஒரு இடத்தில் அல்ல பல இடத்தில் சொல்லுவார். மனிதனுடைய உயிர் சாதாரணமானதல்ல, அப்படிப்பட்ட உன்னதமானது, உயர்தரமானது. ஹதீஸிலே வருகிறது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், அவ்வளவு மா யுஹாஸபு பிஹில் அப்து யௌமல் கியாமா அஸ்ஸலா, கியாமத்து நாளிலே முதலாவது விசாரணை செய்யப்படக்கூடிய விஷயம் என்னவென்றால் அஸ்ஸலா, தொழுகை. தொழுகையை பற்றி முதலாவது விசாரணை ஆரம்பமாகும். அவ்வளவு மா யுக்லா பைனன் நாஸ் அத்திமா, மக்களுக்கு மத்தியிலே முதலாவது தீர்ப்பு வழங்கப்படக்கூடிய விஷயம் இந்த கொலை குற்றம் என்பார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். விசாரணை ஆரம்பமாவது தொழுகையை கொண்டு. தீர்ப்பு செய்யப்படுவது முதலாவது மனிதனுடைய இரத்தம் விஷயத்திலே, யார் அநியாயமாக கொல்லப்பட்டார்களோ அவர்கள் விஷயத்திலே முதலாவது தீர்ப்பு செய்யப்படும் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். கியாமத்திலும் கூட முதல் இடம் இருக்கிறது மனித உயிருக்கு. இஸ்லாம் என்பது வெறும் இபாதத்தை மட்டும் போதிக்கவில்லை, அல்லாஹ்வுடைய ஹக்கை மட்டும் நிறைவேற்றுவதை சொல்லவில்லை, மனித உரிமைகளையும் பாதுகாக்க வேண்டும் என்பதை வலியுறுத்துகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, உன்சுர் அகாக வாலிமன் அவ் மக்லூமா, உன்சுர் அகாக வாலிமன் அவ் மக்லூமா, உன்னுடைய சகோதரனுக்கு நீ உதவி செய், உன்னுடைய சகோதரனுக்கு நீ உதவி செய், அவன் அநியாயம் செய்தவனாக இருந்தாலோ அல்லது அநீதி இழைக்கப்பட்டவனாக இருந்தாலோ.
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி, நீ அவன் அநியாயம் செய்தால் அவனுக்கும் உதவி செய், அநியாயம் செய்யப்பட்டவனாக இருந்தால் அவனுக்கும் உதவி செய். சஹாபாக்களில் ஒருவர் கேட்டார்கள், யார சொல்லலாம், எப்படி அநியாயம் செய்யப்பட்டவனுக்கு உதவி செய்யலாம், அநீதி இழைக்கப்பட்டவனுக்கு உதவி செய்யலாம், அநியாயம் செய்யக்கூடியவனுக்கு உதவி செய்ய என்றால் புரியவில்லையே என்று கேட்டார்கள். தக்குது போக்க ஐதி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அநியாயக்காரனுக்கு உதவி செய்வது என்று சொன்னால் அவனுடைய அநியாயத்தை தடுத்து நிறுத்துங்கள். அவன் வாளேந்தினால் அவனுடைய வாளை கீழே போட செய்யுங்கள். அடிப்பதற்கு கையை தூக்கினால் கையை கீழே போட செய்யுங்கள். அவன் என்ன அநியாயம் செய்கிறானோ அந்த அநியாயத்தை தடுத்து நிறுத்துவது அநியாயக்காரனுக்கு செய்கிற உதவி என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இப்படிப்பட்ட அருமையான போதனைகளை கொண்ட இஸ்லாம் ஆனால் இன்று தூற்றப்படுகிறது. ஏதோ சிலர் செய்யக்கூடிய தவறுகளின் காரணமாக இவ்வளவு பெரிய சமாதானத்தை போதிக்கிறது இஸ்லாம். இஸ்லாத்தை போன்று அப்படியான சமாதானத்தை உலகத்திலே வேறு எந்த மதமும் சொல்லியிருக்க முடியாது. அவ்வளவு செய்திகள் நிறைந்து கிடக்கிறது ஹதீஸில். குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லுவான், வயின் அஹதும் மினல் முஷ்ரிகீன இஸ்தஜாரக ஃபஅஜிர்ஹு ஹத்தா யஸ்மா கலாம் அல்லாஹ் சும்மா அப்லிகுஹும் அமனா. மக்கா வெற்றிக்கு பிறகு பல்வேறு சம்பவங்கள் நிகழ்ந்தது. அல்லாஹ் தஆலா இப்படி ஒரு ஆயத்தை இறக்கி வைத்தான், நபியே, உங்களிடத்திலே ஒரு இணை வைப்பாளர் எதிரிதான், அவர் உங்களிடத்திலே பாதுகாப்பு தேடுகிறார், மக்காவிலே இருப்பதற்கு அடைக்கலம் தேடுகிறார். வயின் அஹதும் மினல் முஷ்ரிகீன இஸ்தஜாரக ஃபஅஜிர்ஹு, அவருக்கு நீங்கள் பாதுகாப்பு கொடுங்கள். இணை வைப்பாளர் பாதுகாப்பு கேட்டால் கூட நீங்கள் பாதுகாப்பு கொடுங்கள் என்று அல்லாஹ் சொன்னான். எதற்காக? ஹத்தா இஸ்மா கலாம் அல்லாஹ், அவர் அல்லாஹ்வுடைய கலாமை கேட்கட்டும், அவர் அல்லாஹ்வுடைய குர்ஆனை கேட்கட்டும், இஸ்லாத்தை பற்றி புரிந்து கொள்ளட்டும், இஸ்லாத்தை விளங்கிக் கொள்ளட்டும். இஸ்லாத்தை எப்படி விளங்குவார்கள்? முஸ்லிம்களை பார்த்துத்தான் விளங்குவார்கள். எப்படிப்பட்ட நபர்கள் இவர்கள்? இவர்களிடத்தில் இருக்கக்கூடிய அக்லாக் எவ்வளவு உன்னதமானது! இதை பார்த்து எத்தனையோ பேர் இஸ்லாத்திற்கு வந்தார்கள். இன்று அந்த அக்லாக் எல்லாம் நம்மிடத்தில் எங்கே போனது? அவர்களை பார்த்து இஸ்லாத்திற்கு வந்தார். அஜிருஹு ஹத்தா யஸ்மா கலாமல்லாஹ் சும்மா அப்லிகுஹு மஅமனா. ஒரு கால் அவர் சுற்றி திருந்து முஸ்லிம்களுடைய வாழ்க்கையையும் பார்த்தார்கள், குர்ஆனையும் விளங்கினார்கள், இஸ்லாத்தையும் விளங்கினார்கள். விளங்கியும் கூட இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் சும்மா அப்லிகுஹு மஅமனா, அவர்களை பாதுகாப்பான இடத்திற்கு நீங்கள் அனுப்பி வையுங்கள் என்று குர்ஆன் சொல்லும். அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதற்காக தண்டிக்காதீர்கள். சும்மா அப்லிகுஹு மஅமனா, அவர்களை அனுப்பி வையுங்கள், பாதுகாப்பான இடத்திற்கு அவருடைய உயிருக்கும் வாழ்க்கைக்கும் உத்தரவாதம் கொடுங்கள். இஸ்லாம் சொல்லக்கூடிய அருமையான செய்திகள், அப்படிப்பட்ட போதனைகள். அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, காதிசியாவிலிருந்து சன்னஹா வரைக்கும் ஒரு பெண்மணி தன்னந்தனியாக பயணம் செய்வாள், அப்படிப்பட்ட பாதுகாப்பான காலமும் வரும் என்றார்கள். அப்படிப்பட்ட பாதுகாப்பான காலத்தை இந்த உலகம் பார்த்தது. அப்படிப்பட்ட ஒரு அமைதியான, நிம்மதியான, சமாதானத்தை, அமைதியை கொடுக்கக்கூடிய ஒரு மார்க்கம் இஸ்லாம். அப்படி உன்னதமான நடை. உங்களுடைய சகோதரத்திற்கு முன்னால் ஆயுதத்தை எடுத்து நீட்டாதீர்கள் என்று சொன்னோம். அதுக்கும் உங்களில் ஒருவர் ஆயுதத்தோடு நடக்க வேண்டாம், ஆயுதத்தை தூக்கி காட்ட வேண்டாம். ஒரு கால் உங்களை அந்த ஆயுதம் நரகத்திற்கு கொண்டு போய் சேர்த்து விடலாம் என்று அப்படிப்பட்ட உன்னதமான போதனைகளை கொடுக்கக்கூடிய இஸ்லாம். ஆனால் இன்று பேசப்படக்கூடியதெல்லாம் இஸ்லாமிய தீவிரவாதம். முஸ்லிம்கள் மீது குறிவைக்கப்படக்கூடிய, கடந்த வாரம் கூட நாம் சொன்னோம், ஒரு வெறுப்பு பிரச்சாரம் என்பது தொன்று தொட்டு பரப்பப்பட்டு வருகிறது என்று. ஒவ்வொரு சங்கதிக்கு பின்னாலும் அதற்கான காரணம் என் அநியாயம் செய்தவர்கள் கண்டிப்பாக தண்டிக்கப்பட வேண்டும் என்பதில் எந்த மாற்று கருத்துக்கு விடவில்லை. நாட்டினுடைய இறையாண்மையை பாதுகாக்க வேண்டும், அதற்கு நாம் அத்துணை பேரும் ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் என்பதில் எந்த மாற்று கருத்துக்கும் இடம் கிடையாது. நாம் இந்த நாட்டினுடைய குடிமக்கள், இந்த நாட்டை பாதுகாப்பது, இந்த நாட்டினுடைய வளர்ச்சிக்காக பாடுபடுவது, இந்த நாட்டினுடைய முன்னேற்றத்திற்காக பாடுபடுவது நம்முடைய தலையாய கடமைகளில் ஒன்று. எனவே நாட்டிற்கு உள்ளிருந்தோ வெளியிலிருந்தோ நடக்கக்கூடிய அநியாயங்களுக்கு, படுகொலைகளுக்கு எந்த காரணமும் கொண்டும் யாரும் துணை போக முடியாது. அதை தடுத்து நிறுத்துவதற்காக, அதுபோன்ற காரியங்கள் நடக்காமல் இருப்பதற்காக என்ன செய்ய வேண்டும் என்பதை செய்துமாக்க வேண்டும். ஆனால் நிலைமையை பார்க்கிறோம், எதற்கெடுத்தாலும் முஸ்லிம் வெறுப்பு பிரச்சாரம் செய்யப்பட்டு கொண்டே இருக்கும். ஒரு சங்கதி நடக்கிறது என்று சொன்னால் அதை எப்படி அணுக வேண்டும், முஸ்லிமா இல்லையா என்று கேட்டு சுட்டார்கள் என்று சொன்னார்கள். அவர்களுடைய பேண்டை கரட்டி பார்த்து சுன்னத் செய்யப்பட்டிருக்கிறதா இல்லையா என்று பார்த்து சுட்டார்கள் என்று மீடியாக்கள் அதற்கென்றே வேலை செய்கிறது, தேவையற்ற வெறுப்பு பிரச்சாரத்தை. ஆனால் இன்னும் சிலர் சொல்கிறார்கள், தீவிரவாதிகள் எங்கிருந்து சுட்டார்கள் என்று எங்களுக்கு தெரியவில்லை என்று.
எங்கிருந்து சுற்றார்கள் என்று எங்களுக்கு தெரியவில்லை. அவர்கள் இப்படியெல்லாம் கேட்டார்களா என்பதை அவர்கள் உறுதிப்படுத்தவில்லை. இதுல எந்த செய்தி பொய், எந்த செய்தி உண்மை? எத்தனையோ பேர் அவர்கள் மீடியாக்களின் மூலமாக இந்த செய்தியை பரப்பவிட்டு முஸ்லிம்களின் மீது தவறான சிந்தனையை, வெறுப்புணர்வை விதைக்க வேண்டும் என்பதற்காகவே திட்டமிட்டு அமல்படுத்தக்கூடிய இந்த செயல். நடந்த காரியம் தவறு, ஆனால் அதற்காக ஒட்டுமொத்த இஸ்லாமிய சமுதாயத்தின் மீதும் பழி போடுவது, முஸ்லிமை கண்டால் ஓஹோ இவர் வித்தியாசமான ஆள் போல தெரியுது என்கிற ஒரு சிந்தனையை உருவாக்குவதற்காக வேண்டி மீடியாக்களில் இப்படியும் அப்படியுமாக செய்திகள். ஆனால் காலப்போக்கிலே தெரியும் அதனுடைய உண்மை என்னவென்று, யார் செய்தார்கள் என்று, யார் யாருக்கு தொடர்பு இருக்கிறது என்று. அது காலப்போக்கிலே விசாரணையில் தான் தெரியும். கண்டிப்பாக விசாரணைக்கு முன்னால் நிறுத்தப்பட வேண்டும். அவர்கள் யார் என்று கண்டுபிடிக்கப்பட வேண்டும். துப்பாக்கி சூட்டுக்காக துப்பாக்கி ஏந்தி வந்தவர்கள் யார், அவர்கள் எப்படி உள்ளே வந்தார்கள், அவர்கள் வெளியில் இருந்து வந்தால் எப்படி இந்த எல்லையை கடந்து அவர்கள் வர முடிந்தது, அவர்களுக்கு முழுமையாக விசாரணைக்கு உட்படுத்தப்பட வேண்டும். குற்றவாளிகள் யார் என்று அவர்களுக்கு தக்க நடவடிக்கை எடுத்து தகுந்த தண்டனை கொடுக்கப்பட வேண்டும் என்பது எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் அதற்காக ஒரு சமூகத்தை படித்து விட்டக்கூடாது. இப்பொழுதுமே அப்படித்தான். கொரோனா சமயத்தில் கூட, கொரோனா காலத்தில் என்ன சொன்னாங்க, முஸ்லிம்கள் தான் கொரோனாவை பரப்பினாங்கன்னு சொன்னாங்க. கொரோனாவுடைய சமயத்திலும் முஸ்லிம்கள் தான் கொரோனாவை பரப்பினார்கள் என்று மீடியாக்கள் எல்லாம் பெரிய பிரச்சாரம் செய்தது. வெளிநாடுகளில் இருந்து, இஸ்லாமிய நாடுகளில் இருந்து கண்டனம் வந்த பிறகுதான் அதற்கு மறுப்பு கூட தெரிவித்தார்கள் ஆட்சியாளர்கள். ஆனால் காலப்போக்கில் பதில் சொன்னது காலம். யார் பக்கத்தில் நின்றார்கள் கொரோனா சமயத்தில்? மாற்று மதத்தை சார்ந்தவர்களை கூட அவர்களுடைய இறுதிச் சடங்கிற்கு சென்றவர்கள் முஸ்லிம்கள். தெரிந்து போனது முஸ்லிம்கள் யார் என்று. இறுதிச் சடங்கில் நின்றவர்கள் முஸ்லிம்கள் நின்றார்கள், மற்றவர்கள் யாரும் பக்கத்தில் வரவில்லை. அதே போன்றுதான் இப்பொழுதும் சொல்லுகிறார்கள், காஷ்மீரி மக்கள் எங்களை பாதுகாத்தவர்கள் என்று. பாருங்கள், 26 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அதில் முஸ்லீமும் கொல்லப்பட்டிருக்கிறார். எல்லோருமே முஸ்லீம் அல்லாதவர் அல்ல, முஸ்லீமும் கொல்லப்பட்டிருக்கிறார். ஏறத்தாழ 500-600 பேர் சூழ்ந்திருந்த அந்த இடத்திலே 26 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்பது பெரிய அநியாயம். ஆனால் மீதமுள்ளவர்களை பாதுகாத்தவர்கள் யார்? இராணுவமா பாதுகாத்தது அல்லது காவல்துறை பாதுகாத்ததா? காஷ்மீரி மக்கள் பாதுகாத்தார்கள் என்று சொன்னார்கள். குதிரை ஓட்டிகள் பாதுகாத்தார்கள். எங்களை காஷ்மீரி மக்கள் நல்ல இடத்திற்கு, பாதுகாப்பான இடத்திற்கு கொண்டு போய் விட்டார்கள். இராணுவம் வருவதற்கு நீண்ட நேரமானது. இது யாருடைய தவறு? காஷ்மீர் எப்படிப்பட்ட இடம்? எல்லை பகுதியில் இருக்கக்கூடிய இடம். அப்படி ஒரு சுற்றுலா தலம், இந்தியாவின் சுவிட்சர்லாந்து சொல்லப்படுகிற அந்த அளவுக்கு ஒரு மக்கள் கூடக்கூடிய இடம் என்றிருந்தால் காவல்துறை, இராணுவம் எந்த அளவுக்கு பாதுகாப்பு கொடுத்திருக்க வேண்டும்? காஷ்மீரி மக்கள் எங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்தார்கள். ஒரு உயிரை வாழ வைத்தால் மக்களை எல்லாம் வாழ வைத்த நன்மை கிடைக்கும். அந்த காஷ்மீரி மக்களுக்கு அந்த நன்மை கிடைத்திருக்கு. வாழ வைத்து இருக்கிறார்கள். 500 பேர் கிட்ட கூடி நின்றவர்களை பாதுகாப்பாக கொண்டு போய் சேர்த்திருக்கிறார்கள் என்று சொன்னால் காஷ்மீரி மக்கள். இராணுவம் வரவில்லை, அவங்க வர்றதுக்கு 15-20 நிமிஷம் ஆச்சுன்னாங்க. அவ்வளவு நேரம் கழித்து தான் வருகிறார்கள். அப்படியானால் குற்றம் எங்கெல்லாம் இருக்கிறது, யாரின் மீதெல்லாம் தவறு இருக்கிறது, அரசாங்கமும் அதை தட்டி கழிக்க முடியாது, உள்துறை அதை தட்டி கழிக்க முடியாது. இவ்வளவு பெரிய மக்கள் கூடுகிற இடத்திலே, ஒரு பிரச்சனைக்குரிய இடத்திலே ஏன் அவ்வளவு நேரமாக பாதுகாப்புக்கு யாரும் இல்லாமல் போனார்கள்? எல்லா பக்கத்திலும் குறை இருக்கிறது. எல்லாவற்றையும் விசாரணை செய்ய வேண்டும். விசாரணையில் யார் குற்றம் புரிந்திருந்தாலும் நாட்டினுடைய சட்டப்படி கடுமையான தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்பதை மாற்று கருத்தில்லை. கண்ணியத்திற்குரியவர்களே, இது ஒரு அதாவது ஒரு சோகமான ஒரு நேரம், சாதாரணமான ஒரு கட்டம் அல்ல. இந்தியாவுக்கு ஏற்பட்டிருக்கிற இந்த நிலை நாட்டில் உள்ள அத்தனை பேரும் இது பற்றி யோசிக்க வேண்டிய விஷயம். ஒரு பக்கம் நடந்திருக்கிற படுகொலை மிக மோசமானது, கண்டனத்திற்குரியது. இன்னொரு பக்கம் எந்த காரணம் கொண்டும் நாம் பெரும்பான்மை மக்களிடம் கேட்டுக்கொள்கிறோம், சாதாரணமாக ஏதோ உண்மையிலேயே முஸ்லிம்கள் தான் இந்த வேலையை செய்திருந்தார்கள் என்றால் சில பேர் தவறு செய்பவர்கள் இருப்பார்கள். அநியாயம் செய்யக்கூடியவனை தடுத்து நிறுத்துவதும் இஸ்லாம் சொல்கிறது தான். எனவே அவர்கள் தவறு செய்தால் தவறு இழைத்தவர்கள், எந்த காரணம் கொண்டும் அவர்களை சும்மா விடக்கூடாது. அதே சமயத்தில் மக்களோடு எப்படி நடந்து கொள்ள வேண்டும், நாட்டு மக்களை பாதுகாப்பதில் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும், அதிலும் கவனம் செலுத்த வேண்டியது கட்டாயம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பத்ர் யுத்தத்திலே எதிரிகள் வந்தார்கள். தண்ணீர் அவர்களுடைய பகுதியில் முதலாவது, அதாவது மழை பொழிந்தது முஸ்லிம்கள் இருக்கக்கூடிய பகுதியில், முஸ்லிம்கள் இருக்கக்கூடிய பகுதியில் தண்ணீர் நிறைய இருந்தது. ஆனால் எதிரிகள் பக்கத்திலே தண்ணீர் இல்லை. அவர்கள் இங்கிருந்து தண்ணீர் குடிக்க வந்தாங்க. சஹாபாக்கள் தண்ணி எடுக்காதீங்கன்னாங்க.
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இல்லை தண்ணீரை கொடுங்கன்னாங்க. தண்ணீர் கொடுங்க, இது ஒரு மனிதாபிமானம். அவர்கள் எதிரிகளாக இருந்தாலும் கூட தண்ணீரை கொடுத்தார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்படிப்பட்ட ஒரு சகோதரத்துவத்தையும் உண்மைத்துவத்தையும் சமாதானத்தையும், எதிரிகளாக இருந்தாலும் கூட அவர்களையும் அரவணைத்து போகக்கூடிய நல்ல பண்பாட்டை கலாச்சாரத்தை போதிக்கக்கூடிய மார்க்கம் இஸ்லாம் என்பதை உலகத்திற்கு பறைசாற்றப்பட வேண்டும். நம்மின் மூலமாக, நம்முடைய வாழ்க்கையின் மூலமாக, நம்முடைய வாழ்க்கை செயல்பாட்டின் மூலமாக. எனவே இந்த நடந்த படுகொலை இந்தியாவுடைய இறையாண்மைக்கு உண்மையிலேயே பெரிய முரணான ஆபத்தான ஒரு நிகழ்வு. இது கண்டிப்பாக நம்மின் மூலமாக மாபெரும் கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் என்பதிலே ஒற்றுமையோடு நிற்க வேண்டும். அதே சமயத்தில் முஸ்லிம் பெர்சனல் லாவோடு ஏற்கனவே வக்ஃப் சட்டத்துக்கு எதிராக ஜூன் அல்லது ஜூலை 17 வரையிலும் அது முதலாவது எதிர்கட்ட பிரச்சாரத்தை துவங்கி இருந்தது. பல மாநிலங்களில் அந்த கூட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டு வருகிறது. ஹைதராபாத்தில் ஏறத்தாழ 2 லட்சக்கணக்கான மக்கள் ஒன்று கூடினார்கள். டெல்லியிலே பல இடங்களில் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய சூழலில் தான் இப்படி ஒரு படுகொலை சம்பவம் நடந்திருக்கிறது. எனவே முஸ்லிம் பெர்சனல் லா போர்டும் அதற்கான கண்டனத்தை தெரிவித்திருக்கிறது என்பதோடு மட்டுமல்லாமல் 3 நாளைக்கு தன்னுடைய பிரச்சாரத்தை நிறுத்தியும் வைத்திருக்கிறது. 3 நாளைக்கு வக்ஃப் சட்டத்திற்கு எதிரான இந்த பிரச்சாரத்தை நிறுத்தி வைத்திருக்கிறது. நாட்டினுடைய நிலையை கருதி அதற்கு பிறகு தொடர்ந்து அது செயல்படும் என்பதையும் அறிவித்து கொடுத்திருக்கிறது. அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா நம்முடைய நாட்டிலே நிம்மதியையும் சுபிட்சத்தையும் அமைதியையும் ஏற்படுத்தி தந்தல்வானாக. எல்லா மக்களுக்கு மத்தியிலும் ஒற்றுமையையும் பாதுகாப்பையும் ஏற்படுத்தி தந்தல்வானாக. யாரெல்லாம் ஒற்றுமையை குலைப்பதற்கு முயற்சிக்கிறார்களோ அல்லாஹ் தஆலா அவர்களுடைய திட்டங்களை தவிடுபடியாக்கி அருள்வானாக. நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையை இந்த நாட்டு மக்கள் அனைவருக்கும் தந்தல்வானாக. வாஃபிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி